ஹலோ கட்டிங் சேனல் பீப்புள். சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே ரொம்பவே வைரலாக பேசிகிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீர்த்தி சுரேஷோட வெட்டிங் தான். ரொம்ப நாளாக அவங்களுக்கு திருமணம் எப்போ அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது டிசம்பர் 12 அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 15 வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்க ஒருத்தர் தான் அவங்க திருமணம் பண்ணிக்க போகிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. டிசம்பர் 12 வந்து அவங்களுக்கு இந்து முறைப்படி திருமணம் அப்படின்றது பர்ஃபெக்டாக நடந்து முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே அப்படின்னு பார்த்தா இப்போ வந்து கிறிஸ்துவ முறைப்படி திருமணம் அப்படின்றத திரும்ப வந்து பண்ணியிருக்கிறாங்க மாப்பிள்ளை சைட்லேருந்து அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. எல்லாருமே அதை பார்த்து ரொம்பவே வந்து சர்ப்ரைஸ் ஆகி ரொம்ப திகைச்சு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் கீர்த்தி சுரேஷ்க்கு இந்த பிரைடல் லுக் மேக்கப் எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை சைட்லேருந்து வந்து எடுத்து கொடுத்துருக்காங்களாம், அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் என்ன காஸ்ட் ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன் வாங்க. முதல் மேட்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவ முறைப்படி திருமணம் அப்படின்னும் போது அந்த பிரைடல் லுக், அதாவது வந்து ஒரு ஒயிட் கலரில் ஒரு பிரைடல் ட்ரெஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸஸ்க்கே வந்து செம்ம காஸ்ட்லியாக வந்து எடுத்திருக்காங்களாம். பல லட்சம் அந்த ட்ரெஸ்க்காகவே வந்து செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து கிறிஸ்துவ முறைப்படி மேரேஜ் அப்படின்னும் போது அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறது தாலியை தாண்டிலும் அவங்க வந்து எப்பயுமே மோதிரத்துக்கு தான் வந்து வெட்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் அந்த மோதிரம் அப்படின்றது வந்து பிளாட்டினமில் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மோதிரத்தை பிளாட்டினத்தில் வந்து வடிவமைச்சு அதுக்கப்புறம் வந்து அது மேலே வந்து டைமண்ட் வந்து பதிக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பிளாட்டினம் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் வந்து வர்த்தகத்தில் ரொம்பவே வந்து காஸ்ட்லியான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதில் டைமண்டும் பதிச்சிருக்காங்க அப்படின்னும் போது அது மோர் காஸ்ட்லியஸாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் லாங் வந்து அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கீர்த்தி சுரேஷோட கையில் தான் இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து அதை எக்காரந்து கொண்டும் வந்து ஒரு சீப்பஸ்ட் விஷயமா இருந்துடக்கூடாது அப்படின்றதுனால அதில் பல லட்சம் வந்து நாங்கள் முதலீடு செய்யவும் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை சைடில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இந்த விஷயம் சோஷியல் மீடியா செம்ம வைரலாக போய் ஆரம்பிச்சிருக்கு. அன்றைக்கி கீர்த்தி சுரேஷை ஃபுல் வந்து பண மழையில் வந்து நனைஞ்சிருக்காங்க. மொத்தமே ட்ரெஸ்ஸஸ்லேருந்து, ரிங்கிலேருந்து, செப்பல்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பயங்கரமாக வந்து அவங்களுக்கு வந்து காஸ்ட்லியஸ்ட் திங்காக வந்து வாங்கி கொடுத்துருக்காங்களாம். ஸோ இந்த விஷயம் தான் சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்க ஒரு கோவிலுக்கு நம்மளுடைய இளையராஜா அவர்கள் வந்து போயிருக்காரு. அப்படி போயிருக்கும்போது அவரை வந்து அங்கே கோவில் கருவறைக்குள்ளே வந்து விடவே இல்லை. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அர்த்த மண்டபத்துக்கு வெளியவே வந்து அவர் வந்து நிற்க வச்சுட்டாங்க. அந்த மண்டபத்துக்குள்ளே கூட அவர் நுழைய விடலை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. கோவில் சைட்லேருந்து அவருக்கு மரியாதை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி எப்பயுமே கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்ருக்காங்க. அப்படி கூப்பிட்டுருக்கும்போது ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்க அர்த்த மண்டபத்துக்குள்ளே அவர் நுழையும் போது அங்கே இருக்க எல்லாரும் அவங்களை தடுத்து நிறுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் ஷாக்காகி அங்கேயே வெளியே நின்றுட்டு இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க கொடுக்கப்பட்ட எல்லா மரியாதையுமே அந்த மண்டபத்துக்கு வெளியே நின்றுட்டு வாங்கியிருக்கிறாரு. அவர் கருவறைக்குள்ளே கூட விடலை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு தமிழராகவும் சரி, ஒரு தீவிர பக்தராகவும் சரி, அவர் எல்லா இடத்துலையுமே வந்து அவரோட ப்ளஸ்ஸை கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து இவ்வளோ அவமரியாதை பண்ணது அப்படின்றது ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக்கப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொன்னோம் கைஸ். பாய். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.